லாஸ்ட் கிளாஸில் பெயிண்ட் ஓப்பன் பண்ணி எப்படி படம் வரைகிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். படம் வந்துட்டு சேவ் பண்ணுறது, நம்ம ஃபோல்டரில் எப்படி சேவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்து எக்ஸசைஸில் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் இருக்குது, நான் ஓப்பன் பண்ணுறேன். சேவ் as அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்த்துருப்போம். ஃபைலில் சேவ் அப்படின்னு ஒன்று இருக்குது, சேவ் asன்னு ஒன்று இருக்குது. சேவ் அப்படின்னா நம்ம இப்போ டைப் பண்ணதை அப்படியே சேவ் கிளிக் பண்ணோம்னா அது சேவ் ஆகிடும், அந்த ஃபைல்லே அப்படியே சேவ் ஆகிடும். ஒருவேளை சேவ் as அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் சேவ் asக்கும் சேவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இதுலேயே டைப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வேர்ட் டைப் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இந்த ஃபைல்லையே என்ன ஆல்டர் பண்ணமோ அது சேவ் ஆகிடும். ஒருவேளை சேவ் as அப்படின்னு கொடுத்தோன்னா வேற ஒரு ஃபைலில், அதாவது இப்போ நம்ம என்ன ஆல்டர் பண்ணமோ அப்படியே மொத்தமாக அதில் இருக்க டாக்குமெண்ட், அதில் இருக்க ஒவ்வொரு லைனும் சரி வேற ஒரு டாக்குமெண்ட்டில் சேவ் ஆகும். இப்போ நம்ம வேற ஒரு டாக்குமெண்ட் நேம் வந்து கொடுக்கணும். நியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். நியூ அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். அதாவது இதுக்கு முன்னே ஏபிசி அப்படின்ற ஃபைலில் ஒரு சில லைன்ஸ் இந்த எல்லாம் இருந்துச்சு. அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், அதில் ஆல்டர் பண்ணி ஒரு சில லைனை ஆட் பண்ணி சேவ் as கொடுத்து வேற ஒரு ஃபைல் நேமில் சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஏபிசி அப்படின்ற ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆல்டர் பண்ண அந்த வேர்ட் இந்த இடத்துல இருக்காது. ஏன்னா நான் ஏபிசியை சேவ் பண்ணலை, ஏபிசியில் இருக்கிற கண்டென்ட்டை சேவ் as அப்படின்னு கொடுத்து வேற ஒரு நேமாக நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நியூ அப்படின்றதுல சேவ் பண்ணிருக்கேன். ரெண்டுத்துலேயும் ஒரே கண்டென்ட் தான், ஆனால் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணதை இந்த ஃபைலில் நம்ம பார்க்கலாம். இதுதான் சேவ்க்கும் சேவ் asக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அதே போல் ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸும் சரி ஃபோல்டர்ஸும் சரி வியூஸ் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். வியூவில் போயிட்டு எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே ஐகான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும். இது மோஸ்ட்லி இமேஜ் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு பார்க்கும்போது தம்ப்லைன்ஸ் மாதிரி ஷார்ட்ஸில் இதில் சின்ன சின்னதாக காமிக்கும். எந்த இமேஜ் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து லார்ஜ் ஓரளவுக்கு சின்னதாக இருக்கும், மீடியம் நார்மல் சைஸ், ஸ்மால் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை கிளிக் பண்ணால் அதே மாதிரி செட் ஆகிடும். லிஸ்ட் அப்படின்றது என்ன வரும், டீடைல்ஸ் அப்படின்றது அந்த ஃபைலை பற்றிய டீடைல்ஸ், டைல்ஸ், அதுக்கப்புறம் கண்டென்ட், எந்த மாதிரி வியூ வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டீடைல்ஸ்லாம் இருக்குது, நான் அப்படியே விடுறேன். டீடைல்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஃபைல் பற்றி டீடைல் வந்துடும். எப்போ மாடிஃபை பண்ணது, எப்போ கிரியேட் பண்ணது, என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது என்ன டைப் ஆஃப் ஃபைலு, அதோட சைஸ் என்ன, 1 KB 172 KB அந்த மாதிரி சைஸ் வரும். இதுதான் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம ரீநேம் பண்ணுறது பார்த்துருப்போம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அந்த ஃபைலுக்கு வேற ஒரு நேம் கொடுத்துடலாம். இதான் ரீநேம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து F2 ப்ரெஸ் பண்ணாலும் அந்த செலக்ட் பண்ண ஃபைல் வந்து இது போல் உங்களுக்கு வந்துடும். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்கள், பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இல்லை அப்படியே கூட நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ அந்த நேம் அந்த இடத்துல வந்துடும். இப்போ ஒருவேளை இங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து சேம் ஒரே நேமாக எனக்கு வேணும், ஒரே நேம்னா ஒரே நேம் வச்சுட்டு பக்கத்தில் மட்டும் நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகணும், அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். Ctrl+A கொடுத்தாலும் சரி, இல்லை மவுஸ் மூலமாக கிளிக் அண்ட் ட்ராக் அப்படி கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃபைலில் ரைட் கிளிக் ரீநேம் F2 ப்ரெஸ் பண்ணாலும் சரி கொடுத்துட்டு இப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன், நியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஃபைல் நேம் வந்து நியூன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நியூ 1 நியூ 2 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது பிடிஎஃப்ல நியூ 1, இது வந்து இமேஜ் ஃபைலில் நியூ 1 அப்படின்னு சொல்லிட்டு நேமாக இருக்கும். டெக்ஸ்ட் ஃபைல் இது நியூ 1. பிடிஎஃப்ல இன்னொரு ஃபைல் இருந்துச்சுன்னா நியூ 2. இமேஜ் ஃபைல் வந்து செகண்ட் ஃபைல், அப்போ நியூ 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நியூ 2 நியூ 3 இது போல் சேம் ஒரே நேமில் வேற வேற அந்த நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரீநேம் பண்ணலாம்.